நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். கை கொட்டி கம்பீர சத்தத்தோட, என்ன சத்தமா? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே, அவர்களும் முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அந்த गंभीर துணியை நம்ம அறிந்திருக்கணும். जय जयकार और उद्धार का आवाज फिर परमेश्वर के हाथ के सामर्थ्य प्रकट होता है. ஒரு நாள் கர்த்தரை கம்பீரமா துதிங்க வீட்ல. Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2 சொல்லுவது போல பயன் செய்த ஏக்காதோ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து என்னதான் प्रभु के वचन में दिलचस्प रखो और रात दिन मनन करो. கொஞ்ச நேரம் நீ ஒவ்வொரு நாளும் தியானிப்பது. தாவீது சொல்லுகிறான், உடைய வேதத்தில் நான் எவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். तुम्हारे शास्त्र में कितना मैं दिलचस्पी रहता हूँ, खुश रहता हूँ. दिन भर वही मेरा मनन है. ஏன்னா காலையில் எழுந்துச்சி வேலைக்கு ஓடினா நமக்கு நைட்டு தான் வர்றோம். सुबह उठ के जाने के बाद மத்திய ராத்திரி வர்றதுக்கே வீட்டில் 12 மணி, சில பேர் நைட்டில் 2:30 மணி தான் வர்றாங்க. ஆனால் லேட்டாக வர்றவங்க காலை லேட்டாக தான் போகிறாங்க. ஸோ அதை பழக்கமாக வைத்துக்கொள்ளுங்க. ஏசுநாதர் வழக்கத்தின்படியே, என்னது வழக்கத்தின்படியே கிதிரோன் இந்த ஆற்றுக்கு அப்புறம் போனாராம். ईशु मसीह अपने आदत के अनुसार. ஸோ அது உங்களுக்கு பழக்கம் வழக்கமாக மாறும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதில் உங்களை எங்களோடு கூட இணைப்பதுக்கு எதுவாக இருக்கும். आपको हमारे साथ जरा जुड़ा देगी. நம்ம எல்லாரும் இந்த ஐக்கியப்பட்டாதான் என்ன, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. अगर संग रहेंगे तो बहुत भलाई हमें मिलेगी. நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மத்தியானம் 1 மணிக்கு நமக்கு கூட்டம் உண்டு. மாலை 7 மணிக்கும் जबम बाइबल स्टडी उंड. आज दोपहर को 1 बजे हमारी प्रार्थना है और शाम को 7 बजे प्रार्थना और बाइबल स्टडी होगा. इन्हें और पाड़े पाड़ेला नया पुराना गीत गाते हैं. जीसस சொல்லுங்க, சகல ஜனங்களே, சத்தமாக சொல்லுங்க, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. சகல ஜனங்களை கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்திடுவோமே, நாம் ஆர்ப்பரித்திடுவோமே. பாடுங்க, இப்படி பார்த்து கை கொட்டி தேவனை ஆர்ப்பரித்திடுவோமே, ஆர்ப்பரித்திடுவோமே. கொஞ்சம் உயரம். உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. உன்னதமானவராகிய கர்த்தர் என்னாலும் அதிசயமானவராமே. மண்ணெங்கும் மகத்துவ மானராஜாவாம் மகிழ்ந்து பாடிடுவோ, மகிழ்ந்து பாடிடுவோ. மண்ணெங்கும் மகத்துவ மானராஜாவா மகிழ்ந்து பாடிடுவோ, நாம் மகிழ்ந்து பாடிடுவோ. கை கொட்டி கைதழு ஜனங்களை கை கொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே அர்ப்பரித்திடுவோமே, நாம் அர்ப்பரித்திடுவோமே.
போற்றி போற்றி பாடிடுவோமே தேற்றி நம்மை காத்திடும் தேவனை. போற்றி போற்றி பாடிடுவோமே தேற்றி நம்மை காத்திடும் தேவனை. உற்றிடுவாரே ஆவிதனையே சாற்றிடுவோம் துதியை. சாற்றிடுவோம் துதியை. உற்றிடுவாரே ஆவிதனையே சாற்றிடுவோம் துதியே. சாற்றிடுவோம் துதியே. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே நாம். தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்தி பாடுவோம். வாழ்வில் நம்மை நினைத்த தேவனை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்தி துதிப்போ. துதிகளின் பாத்திர துயாதி துயோனை துதித்து உயர்த்திடுவோ. துதித்து உயர்த்திடுவோ. துதிகளின் பாத்திர துயாதி துயோனை துதித்து உயர்த்திடுவோ. சகல ஜனங்களை கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே நாம். ஆர்ப்பரித்திடுவோமே. தேவாதி தேவன் ஆர்ப்பரிப்போடே கர்த்தாதி கர்த்தர் எக்காலத்தோடும். தேவாதி தேவன் ஆர்ப்பரிப்போடே கர்த்தாதி கர்த்தன் எக்காலத்தோடும். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எழுந்தருளி வருவா. எழுந்தருளி வருவா. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எழுந்தருளி வருவா. இயேசு எழுந்தருளி வருவா. சகல ஜனங்களை கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே நாம். ஆர்ப்பரித்திடுவோமே. அநேக ஸ்தலங்கள் அங்கேயும் உண்டு, அதில் உண்டு நமக்காய் ஆயத்தம் பண்ணி. அநேக ஸ்தலங்கள் அங்கேயும் உண்டு, அதில் உண்டு நமக்காய் ஆயத்தம் பண்ணி. அழைக்கவே வருவா அனுதினமும் அல்லேலூயா பாடுவோ நாம். அல்லேலூயா பாடுவோ. அழைக்கவே வருவா. என்னம்மா? அழைக்கவே வருவா அனுதினமும் அல்லேலூயா பாடுவோ நாம். அல்லேலூயா பாடுவோ. ஆமே. சகல ஜனங்களை கைகொட்டி தேவனை கம்பீர சத்தத்தோடே ஆர்ப்பரித்திடுவோமே நாம். ஆர்ப்பரித்திடுவோமே. ஆமே. நான் கை கொட்டி கம்பீர சத்தத்தோட. என்ன சத்தமா? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே அவர்களும் முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அந்த கம்பீர துணியை நம்ம அறிந்திருக்கணும். சங்கீதம் 89:10 அப்படி தான் சொல்லுது. சாமி 89:10 சங்கீதம் 89:10 பயம் செய்தா உன்னபே 10 में लिखा है கம்பீர சாரி கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். அது 86:10 15 ஐம் சாரி சாம் 89:15 89:15 भाई सकदा उन्न बे 15 वचन में
சொல்லுங்க, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். இப்படி சொன்ன ஏம்மா கொஞ்சம் தொண்டையை தராங்க சத்தமா. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் கம்பீர. நீதிமானுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம். அப்பதான் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். 118 संगीतम 15 वचन साम 18:15 118 भजन संहिता 15 वचन में 118:15 நீதிமானுடைய கூடாரங்களில் எங்க என்ன சத்தம் உண்டு? கம்பீரா. அப்பதான் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யுமா. धर्मियों के तंबों में जय जयकार और उदार की ध्वनि. இது ஹிந்தி அழகா போட்டிருக்குது. ஜெயத்தின் சத்தம், ரட்சிப்பின் சத்தம். இது ரெண்டு வருமா. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஜெயம் பெறுகிறோம் என்று சொல்லி जय जयकार और उदार का आवाज. फिर परमेश्वर के हाथ के सामर्थ्य प्रकट होता है. ஒரு நாள் கத்தரை கம்பீரமாக துதிங்க வீட்டில். அமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லது. ஸோ நேற்று தியானித்தபடி நம்ம தரித்து நின்றாதான், கால் ஒன்றி நின்றாதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அகர் நாம் அட்டென்டிவ் அண்ட் அலர்ட் தெய்வ சமூகத்தில், நம்ம செத்த சேனை இல்லை, உயிருள்ள சேனை. அமே சொல்லுங்க. உயிருள்ள சேனைகள் காலூன்றி நிற்கிறாங்க. जिंदा सेना अपने पैर को मजबूत करके अपने पाँव में, हिंदी मर्द சொல்லுங்க, अपने पाँव में. அல்லேலூயா. நேற்று காலையில் ஒரு பாஸ்டர் மீட்டிங் காந்திவெளியில். கலைக்கு பாஸ்டர் மீட்டிங் தான் காந்திவெளியுமே. டயர்டாக இருந்தாலும் போயிட்டேன். சங்க முதல்ல என்ன குறிப்பு சொல்ல சொன்னாங்க. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன அவனுக்கு சொன்னார், அதைத்தான் ஜெபத்தை நடத்தினேன். கலை சொன்னேன், இன்றைக்கு தியானம் இதுதான். அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது எல்லாருக்கும். அப்பனே பாவமே. என்னது? அல்லேலூயா. ஜெபத்தை சொன்னாங்கல்ல. அன்னைக்கு அம்மா அப்பாவை சார்ந்திருந்தாங்க பிள்ளைகள். இப்போ எங்களை சார்ந்து நீங்கள் இருங்க அப்படின்னு ஆகிப்போச்சு காலம்ல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே காலனி நின்னா அப்பனே பாவமே. சொல்லுங்கள் சொல்லுவாங்க. எங்கள் சொந்த காலில், என்ன காலில்? சொந்த காலில் நிற்கணுமா. கர்த்தருக்குமா நிற்கும்போது தைரியமாக நிற்கணும். அவர் சொல்லுவா, வா பள்ளத்தாக்கெல்லாம் பண்ணணும், நீ காலனி நில்லு, எங்கே பண்ணலாம் காலனி நில்லு, நான் பேசுவேன். நல்லது. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் போவோம். அப்போஸ்தலர் 27:24 एक्ट्स 27:24 प्रेरितों के काम 27 अध्याय 24 वचन. அப்போஸ்தலர் 27:24 பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஏ பவுலுஸ், मर्डर, तुझे कैसर के सामने खड़ा होना अवश्य है. और देख, परमेश्वर ने सबको जो तेरे साथ यात्रा करते हैं तुझे दिया है. தமிழ் மனது அழகாக அந்த வார்த்தை இருக்குது, தயவு பண்ணினார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பிரயாணம் போகிறவர்களுக்காக ஜெபிக்கும் போது நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன். ஒன்று யாத்திரை 23:20, அப்புறம் இந்த வசனம். நாங்கள் போகிற ட்ரெயின் இங்கே இனி பாருங்கள், பைபிளை பார்க்குறாங்க. நாங்கள் போகிற ட்ரெயின் பத்திரமா போகணும். ஏன் தெரியுமா? நாங்கள் அதில் போகிறோம். அந்த கப்பலில் 276 பேர் இருந்தாங்க. 14 நாட்கள் சூரியனும் தெரியல, சந்திரனும் தெரியல, புயல், காற்று, பெருமழை அடிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் இனி அம்மா உயிர் தப்பி ஊருக்கு போய் சேருவோன்னு நம்பிக்கையே சொல்லுங்க இல்லை. அப்படி தான் பவுல் சொல்கிறாரு. தப்பி பிழைப்ப நம்பிக்கை அற்று போயிடுச்சு. இனி அவ்வளோதான், க்ளோஸ். 14 days ஆச்சு. அடமழை, கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. 14 दिन इतने भारी बरसात और इतना आंधी तूफान है, कहाँ बचेंगे? ஆனால் ஒரு நாள் காலையில் பவுல் எழுப்பி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் சேவிக்கிற ஆண்டவருடைய தூதன் நேற்று ராத்திரி வந்தார், வந்து என்கிட்ட பேசினார். वो कहता है कल रात को जिस परमेश्वर का मैं सेवा करता हूँ उसका दूध आया और उससे कहने लगा, என்ன சொன்னார்?
பவுலே பயப்படாத. பவுல டே ஒன்றை மட்டும் இல்லைடா, இந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் நான் காப்பாற்றுவேன். அமே சொல்லுங்க. இஸ் ஜாஜ் மே ஜித்னே ஜோனே. ஒரு எஸ்தருக்கு கிடைச்ச தயவுனால தானே 127 தேசத்தில் யூதர்களுக்கு சகாயம் கிடைச்சது. யோசித்து பாருங்க. எஸ்தருக்கு தன்னை காண்கிற யாவர் கண்களிலும் दया கிடைத்தது. அவ்வளோதான். एस्तर को राजा के आंखें में एक दया मिली, उस कारण 127 देश के सारे यहूदी बचाए गए. அவளுக்கு தயவு கிடைச்சது. அவள் போய் ராஜா முன்னே நிற்கிறா, புருஷங்கள் நீட்டினாரு. वो जाके खड़ी राजा के सामने. राजा ने उस सुनहरी डंडे को आगे किया. अगर उसको दया नहीं मिलता, सबकी अतिया होती. दया नहीं तो अतिया. बोलो. அன்னைக்கு அவளுக்கு மட்டும் தயவு கிடச்சி ராஜா புருஷங்களை நீட்டி ஓகேம்மா அவன் பிள்ளைகளை காப்பாற்றுறேன்னு சொல்ல இருக்கா விட்டா நம்ம பாஷையில் எல்லோரும் கூண்டோட போயிருப்போம் ஒரே நாளில். இன்றைக்கி நாம் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தயவு பாராட்டுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துடலங்க, मुझ पर दया दिखाओ, मेरे परिवार को संभालो. ஒரு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. आदि 6:8, उत्पत्ति 6:8, जेनेसिस 6:8. नोवाவுக்கோ पर नोह को परमेश्वर की नजरों में अनुग्रह मिला. உனக்காக பேழை உண்டாக்க அதான் முதல்ல சொன்னார் 6:14 जेनेसिस 6:14. आदि 6:14 जेनेसिस 6:14, उत्पत्ति 6:14 உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. என்னது பேழை? யாருக்கு உண்டாக்க சொன்னார்? நீ மட்டும் தான் நீதிமான இருக்கிற, நீ மட்டும் உயிரோடு இருந்தால் போதும். तो अकेला धर्मी है ना, तो अकेला बचे रहे, चल तेरे लिए बना दे. அப்புறம் சொன்னார், நீ மட்டும் இல்லை, உன் பொண்டாட்டியும் உள்ளே வரட்டும், 3 மக்கள் வரட்டும், 3 மருமக்கள் வரட்டும், நீயும் உன் மனைவியும் உன் குமாரனும் குமாரன் மனைவியில் எல்லாரும் உள்ள வாங்க. अदा दयव. फिर प्रभु ने कहा तू भी आ जा, तेरी पत्नी भी आने दे, तेरे बच्चे भी आने दे, तेरी बहू भी आने दे. फिर बाद में நான் அழிச்சுட்டா எல்லாமே அழிஞ்சு போயிருப்பேன், சரிடா எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜோடு ஏழையில் ஜோடு எடுத்துக்க. फिर बाद सारे संसार खत्म हो जाएगा, वापस में मुझे बनाना पड़ेगा. திரும்ப வெளிச்சம் உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுதுன்னு சொல்லணும். சரி ஏற்றுக்க. இந்த கிருபை பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்முடைய இப்போ நம்ம என்ன சொன்னோம், எனக்கே கிருபை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் கிருபை தர மாட்டவர், கிருபை ஆயிர மாட்டவர், பாவம் செஞ்சுட்டே இருக்கேன். परमेश्वर का अनुग्रह हमारे लिए काफ़ी नहीं है, लेकिन अनुग्रह इतना काफ़ी होना चाहिए हम बचकर हमारे कारण कई लोग बचना चाहिए. தேவனுடைய கிருபை நமக்கு போதுமான அளவு இருக்கணும். நாமும் பாதுகாக்கப்படணும், நம் நிமித்தமாக அநேகர் பாதுகாக்கப்படணும். ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? அதான் ரிசீவ் பண்ணுறது. ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. சும்மா அரிசின்னு அள்ளி பார்ப்பாரும் இல்லை, ஊமின்னு ஊதி பார்ப்பாரும் இல்லை, ஊதிடுவார் ஜாக்கிரதை. இதே சொல்லிட்டு இருக்காத. मुझे कौन क्या करता भैया, मुझ पर என்ன யாரா விசாரிக்கவளா? ஆமாம், நீ எத்தனை பேர் விசாரிச்ச? मुझे पूछने कोई नहीं, मैं बीमार था, बुखार था, कितना दिन? एक दिन. मुझे पूछने कोई नहीं आया. எனக்கு என்ன காய்ச்சல் தெரியுமா? யாருமே கேட்க வரல. எத்தனை நாளுமா? ஒரு நாள். ஆனால் அவங்க 10 நாளாக காய்ச்சலாக இருக்கேன். அவங்கள கேட்டிங்களா? விசாரிச்சிங்களா? ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், எத்தனை பேர் இளையராஜா பத்திரிகை நம்பர் தாங்க, நான் அந்த குடும்பத்துக்கு வார்த்தை பேசுகிறேன், கவலைப்படாங்க சொல்ல முடியுதா நமக்கு? இல்லை இல்லை. உங்கள் கிருபையை உங்களுக்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. உங்கள் கிருபையினால மற்றவங்களுக்கு கிருபை கிடைக்கணுமே, மற்றவங்க பாதுகாக்கப்படணுமே. मैंने कहा इளையராजा ब्रदर के घर पे ये हो गया, तो पास्टर जी उनका फ़ोन नंबर दीजिए, हम बात करेंगे, 2 शब्द बोलेंगे. உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம், கவலைப்படாதங்கம்மா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் செய்ய மாட்டேங்கம்மே. அதான் நமக்கே பிரியமான இடமாமல் என்னதான் அப்படி தான் போட்டிருக்குது. ரோமர் 15:2, ரோமர் 15:2, ரோமியோ 15:2, ரோமர்ஸ் 15:2 ஒன்றாம் வசனம். அதில் 1 வாசிங்க, ஃபஸ்ட்டு 1. நம்மெல்லாம் பலம் உள்ளவர்கள், நமக்கே பிரியமான இடமாமல் பலவீனுடைய பலவீனங்களை சொல்லுங்க தாங்க வேண்டும். हम बलवानों के बलवान हम
कि निर्बलों की निर्बलताओं को सहे, न कि अपने आप को प्रसन्न करे. நான் என்ன பார்க்கணும், என் வயிற்றை பார்க்கணும், என் வீட்டை பார்க்கணும், அப்படி அப்படி உங்களுக்கும் வேணுதான். ஆனால் பிறனு கண்ணை நோக்குவானுவாங்க, மற்றவங்களையும் பாருங்க, விசாரிங்க. ஏன்னா உங்களை விட அதிகமான துக்கம் உங்களுக்கு துக்கம் இருக்குது, பாடுறதுக்கு வேதனை இருக்குது, உங்களோட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த துக்கத்தை ஷேர் பண்ணுங்களேன். तुमसे उनका दुख जरा ज़्यादा है, உங்களுக்கு துக்கம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் திருமணமாக லேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எல்லாத்தோட லேட்டுன்னு பார்த்தோன்னா அங்கே சிங்கப்பூரில் இருக்கிற விஜயா சிஸ்டர் ஒரு நாள் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் தாங்க பாஸ்டர், நாங்கள் ஜோம் பண்ணுறோன்னு சொல்கிறோம், உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கு சரி வைக்கிறோம். நம் நிமித்தம் யாருக்கு தயவு கிடைக்குது? आदियाँ 21:23 जेनेसिस 21:23 उत्पत्ति 21:23 में ராஜா சொல்லுகிறான், எப்பா நான் உனக்கு தயவு செஞ்சேன், நீ எனக்கும் நீ தங்கியிருக்க தேசத்திற்கும் தயவு செய்வேன். இன்னைக்கு தேவன் பிள்ளை ஆணையிட்டு கொடு. तू मुझ पर और इस देश पर भी जिसमें तू रहता है करेगा. ஒவ்வொரு நாள் தேசத்துக்காக ஏன் ஜெபிக்கிறோம்? நம்ம தேசத்துக்கு தயவு பாராட்டி தேசத்துக்காக ஜெபிக்கணும். நமக்கிட்ட தயவு நிறுத்த தேசம் பாதுகாக்கப்படும். எலெக்ஷன் நல்ல ரிசல்ட் வரும். எதுக்காக தேசத்துக்கு ஜெபம் பண்ணணும்? வேற வேலை இல்லையா? ஒரு ராஜா கெஞ்சினான் பாருங்க, எப்பா நான் உனக்கு தயவு செஞ்சப்பா, உன்னை பாதுகாத்தேன்ல, உன் மனைவிக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன்ல, நீ என் தேசத்துக்காக தயவு செய். अதான் ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். हर दिन देश के लिए क्यों प्रार्थना करते हैं? ये देश ने हमें रहने दिया है. देश को दया करना. இப்போ நம்ம தேசத்துக்கு தயவு செய்வேன்னா உடனே தேசத்துக்கு 1 கோடி ரூபா கொடுக்க முடியாது. இங்கே தான் கவுடி இல்லையே, அப்புறம் எப்படி கோடி கொடுக்க? ஆனால் ஜெபிக்கலாம். हमारे पास पैसा इतना पैसा नहीं है, बड़े बड़े पैसे वाले का पैसा देश को लिए देते नहीं है. அதில் சொன்னார், ஒரு மனுஷன் ஒரு பில்டிங் தானே கட்டியிருக்கான், அந்த பணத்தை கொடுத்துருந்தா 1 லட்சம் பேருக்கு வீடு கிடச்சிருக்குமே. एक मनुष्य अपने लिए एक बड़ा बंगला बनाया, वो पैसे से 1 लाख लोगों को घर मिलता था. அதை செய்ய மனசு இல்லை, நமக்கு அது முடியாது. ஆனால் ஜெபிக்கணும். என் தேசத்துக்கு தயவு பண்ணு. ஆதி 24:12 जेनेसिस 24:12 उत्पत्ति 24:12 जेनेसिस 24:12 ஆதி 24:12 उत्पत्ति 24:12 என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்க கர்த்தாவே, இன்னைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என்னை எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்யும். सो वह कहने लगा, हे मेरे स्वामी इब्राहिम के परमेश्वर यहोवा, आज मेरे कार्य को सिद्ध कर और मेरे स्वामी इब्राहिम कर न कर. ஹலோ, இந்த ஊழியக்காரன் அவருக்கா பொண்ணு பார்க்க போயிருக்காரு? யாருக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காரு? आब्राहम है इसहाक के. ये अब्राहम का नौकर अपने लिए लड़की देखने नहीं गया, अब्राहम के बेटे के लिए लड़की देखना है. चला காரியத்தை சித்திக்க பண்ணுங்க. பாவம் ஆபிரகாம் வயசாயிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பார்க்கண்டாமா? யாருக்காக தயவு இருக்காங்க? அவங்களுக்கு தயவு செய்யுங்கப்பா, நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஜெபத்தினால 4 வீடுகளில் கல்யாணம் நடக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. கைகோடி வரும்போது எவனாவது உழப்பி விட்டுருதான். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உழைப்பி விடுறதுக்கே இருக்காங்க. அந்த பொண்ணையா பார்த்தியா? ஐயோ போட்டாங்க, குண்டு போச்சு. ஓ லடுக்கி ஜாக்க தேக்கா தும்மா லடுக்கைகளே அர்ற. இதெல்லாம் பிசாசு உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கான், போய் சொல்லு அப்படின்ட்டு. அவன் தானே குற்றம் சாட்டுறவன். ऐसा शैतान ने इनको बाड़े में लेकर रखा है. வாடகைக்கு பிடிச்சி வச்சுருக்கான் இவங்களெல்லாம், விசுவாசிகளை. இப்படி போய் செய்யுங்க அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு ஏன் நான் ஜெபிக்கிறேன், என்னை எஜமானுக்கு தயவு செய்யுங்க. அந்த குடும்பத்தில் எவ்வளோ வருஷம் ஆச்சுப்பா கல்யாணம் நடக்காமல் இருக்குது, அவங்களுக்கு தயவு செய்யுங்க. कितने घरों में शादी नहीं हुआ, उनके ऊपर दया कर प्रभु. कितने घरों में बच्चे नहीं हुए, कितने साल हुए शादी होके, திருமணமாக எத்தனை வருஷம் ஆச்சு, அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு மட்டும் 1க்கு 2 தந்திருக்கீங்கப்பா. நம்ம ஜபத்தினால மற்றவங்களுக்கு தயவு கிடைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
யாத்திராகமம் 12:36, நிர்கமன் 12:36, எக்ஸோடஸ் 12:36, யாத்திராம் 12:36. கத்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவுடைக்க இப்படி செய்ததனால் கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள், எவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். और यहोवा ने मिस्रियों को अपनी प्रजा के लोगों पर ऐसा दयालु किया कि उन्होंने जो जो मांगा वो सब उनको दिया. इस प्रकार इस्राएल ने मिस्रियों को लूट लिया. ஏன் அப்படி கொள்ளையிட்டான்னு போட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். ஹலோ, அவங்க வீட்டில் 2 சார்ஜபிள் லைட் இருக்குது, அதில் ஒன்றை கேட்டால் நியாயம். அவங்க வீட்டிலே ஒரு விளக்கு தான் இருக்குது, அதை தான், அதான் கொள்ளையடிக்கிறது. புரிஞ்சுட்டா? புரியலையா? उनके घर में 2 चार्जेबल लाइट है, उसमें से एक मांगा तो ठीक है. अरे एक ही चार्जेबल लाइट है, उसके घर में लाइट जलना है ना, அதான் கொள்ளை. அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு அடிக்கிறான் பாருங்க. அன்றைக்கி ஜோதி சிஸ்டர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஜோம் பண்ணுங்க. ஊருக்கு போயிருக்காங்க, பக்கத்தில் 4 காவாலி போல் வந்து அவங்க வீட்டு கதவை உடச்சி உள்ளே போய் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் அடித்து உடச்சி போட்டு போயிட்டாங்க கிறுக்குகள். சரி, போலீஸ் ஸ்டேஷன் நியாயத்துக்கு போனாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஊரில் இருந்தாங்களே அவங்க பையங்களே உள்ளே பிடிச்சி வச்சு ஒன்று உன் மேலே கேஸ் போட்டுருவேன். பாருங்கள் எப்படி நடக்கு பாருங்கள். कल्लन तुने पुलिसकारेंगे बहन ज्योति के घर में गाँव गए तो कुछ लोग अंदर गए, सब तोड़ फोड़ कर दिए. जब उनके लड़के ने कंप्लेंट शिकायत करने के, पुलिस वालों उनको पकड़ के रखा, निकालो इतना पैसा निकालो तभी तुमको छोड़ेगा. उसको छोड़ दिया. இப்படி கள்ளனும் காவலும் கூட்டு சேர்ந்தா தேசத்து நிலைமை என்ன ஆகும் சொல்லி அழுதாங்க பாஸ்டர். உடனே நான் சாலு டிக்கெட்டில் வந்துட்டேன் பாஸ்டர், இங்கே வந்து நியாயம் இல்லை பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், அவங்க ரட்சிக்கப்படணும். என்ன அருமையான விசுவாசி பார்த்தீங்களா? அவன் கையை காலை உடைக்கண்டாமா ஆண்டவரே, அப்படிதான் நம்ம ஜோம் பண்ணுவோம். உங்க உத்தாரமே லா பிரபு, நம் நிமித்தமாக யாருக்கோ தயவு கிடைக்கணும். ஒரு சாரியம் சொல்லி முடிச்சிருந்தேன். அது 50:16 ஜெனிசிஸ் 50:16, ஜெனிசிஸ் உற்பத்தி 50:16, அது 50:16 யோசேப்பின் சகோதரருக்கு ஒருத்தன் பதவி பேசுகிறான். ஐயா பொல்லாப்பு செஞ்சாங்கப்பா, ஆனால் செஞ்ச துரோகத்தையும் பாவத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டு உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்காருயா. உங்கள் அப்பா உன்ட்ட கெஞ்சிருக்காரு. யார்? தூது வந்து சொல்கிறான். தூது அழகத்தை, ஏன்னா அவங்களுக்கு வர தைரியம் இல்லை சகோதரர்களுக்கு. உங்கள் அப்பா சொல்லியிருக்காருப்பா சாகிறதுக்கு முன்னால், தயவு செய்து என்னது அப்போ அவங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா, இல்லை அழிஞ்சு போகிறவங்க சகோதரர்கள். நமக்கு ரொம்ப இத்தனை பேர் தவறு பண்ணியிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க, அநியாயம் பண்ணியிருக்காங்க. ஐயா அவங்க அழிஞ்சிருவாங்கம்மா நம்ம ஜோம் பண்ணலைன்னா. நம்ம தான் தயவு பாராட்டணும். कुछ लोग हमारे खिलाफ बहुत बुरे काम किए हैं, अगर हम उनके लिए दुआ नहीं करेंगे वो नुकसान नाश हो जाना. ஆண்டவர் न्याय கட்டாய न्याय पर அவங்கள परमेश्वर जरूर न्याय करेगा. वो उसको सह नहीं पाएंगे, அதை அவங்க தாங்க மாட்டாங்க. நீங்கள் தயவு செய்யுங்க, அவங்கள காப்பாற்றுங்க. ஆப் தயா கல்வின்னு இப்போ ஏமேன் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு தாவீது கேட்குறான், யோனத்தான் நிமித்தமாக தயவு பண்ணதுக்கு யாராவது இருக்காங்களா? ஒரு யோனத்தான் நிமித்தமாக சவுலின் குடும்பத்தில் தயவு கிடைத்தது. एक साउल राजा दाऊद राजा बनने के बाद कहता है, मेरा दोस्त योनातान के कारण कोई दया पाने के लिए है क्या साउल के परिवार में? அப்போ எங்கள் யோனத்தான் நிமித்தமாக அந்த நொண்டி ஓபிசத்துக்கு தயவு கிடைச்சது. யோனத்தான் के कारण उसका बेटा लूला योनातान को सहायता मिला. परंतु पिताविன் நன்றி செலுத்துகிறோம், சொல்லி धन्यवाद देते हैं. ஒரு பவுல் உம்முடைய பிள்ளையாக இருந்தால் அவன் நிமித்தமாக 276 பேருக்கு தயவு கிடைச்சது. एक पौलुस तेरा प्रिय था, उसके कारण 276 लोगों को दया मिली प्रभु. और ஆபிரகாமின் வேலைக்காரன் உண்மையான ஜெப வீரனாக இருந்தான், அவன் நிமித்தமாக ஆபிரகாமுக்கு தயவு கிடைத்தது. ஆபிரகாம் மகனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சதுப்பா. एक अब्राहम के नौकर प्रार्थना किया और अब्राहम को दया मिली, उसका बेटा का शादी हो गई. எங்கள் குடும்பத்தில் அப்படி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தயவு பாராட்டுங்க, திருமணங்கள் நடக்கட்டும். हर एक परिवार में दया दिखा दे, शादी होने दे प्रभु राजा. ஆமாப்பா,
எகிப்தங்களை தயவுடைக்க சத்துருக்கள் கண்களை தயவுடைக்க பண்ணி கேட்டதெல்லாம் கிடைச்சதுன்னா எஸ்ஸப்பா உம்முடைய தயவு இருந்தா இன்று கூட உம்முடைய சமுதிரம் என் பிள்ளைகள் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுங்கப்பா. शत्रु मिस्रियों के नज़र में आंखों में दया मिली तो मुंह मांगा सब कुछ मिल गया, वैसे तेरे आंखों में दया मिलने दे प्रभु. आज भी प्रभु मुझे ये चाहिए, ये करो, जो भी मांगते हैं सब कुछ कर दे प्रभु. और यूसुफ पे समय ऐसे दिल दे दे कि हमारे लोग हमारे खिलाफ पाप की फिर उनको क्षमा करने की एक दया. எங்களுடையவர்கள் எங்களுக்கு விரோதமாக என்ன தப்புன்னு இருந்தாலும் அவளை மன்னிக்கக்கூடிய ஒரு தயவு எங்கள் உள்ளத்தில் வரட்டும். बड़े करीब प्रसन्न கூட இருக்கட்டும். மத்தியானம் 1 மணி மாலை 7 மணி கூட்டங்களை ஆசீர்வதியும். दोपहर को 1 बजे शाम को 7 बजे की मीटिंग को आशीष करें. यीशु मसीह के नाम से यीशु கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா. आमेन आमेन. दयव 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 दयवப்பா तेरी दया तेरी कृपा तेरी दया तेरी कृपा तेरी कृपा. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். அழகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வலது போலாகிறது. ஆமென் ஆமென் ஆமென். நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். கை கொட்டி கம்பீர சத்தத்தோட. என்ன சத்தமா? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே அவர்களும் முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இந்த கம்பீர துணியை நம்ம அறிந்திருக்கணும். जय जयकार और उद्धार का आवाज फिर परमेश्वर के हाथ के सामर्थ्य प्रकट होता है. ஒரு நாள் கர்த்தரை கம்பீரமா துதிங்க வீட்ல. Every Wednesday Jesus meets you program at 7:30 p.m. only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன்.